இப்போது நம்ம சேப்பக்கிழங்க நம்ம வேக வைக்கிறதுக்கு தண்ணியில் போட்டு கொஞ்சம் கல் உப்பு போட்டு வச்சுருக்கேன். நல்லா வேகட்டும். இது நம்ம வறுக்க போகிறோம். நல்லா வெந்துடுச்சு. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கிழங்கு எடுத்துக்கலாம். ஆற வச்சுட்டு தோலை உரிச்சிக்கலாம். சேப்பக்கிழங்கு எடுத்து நம்ம தோல் உரித்து வச்சுருக்கோம். வெட்டி வச்சுருக்கேன். அதே மாதிரி பூண்டு நம்ம கொஞ்சம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு எடுத்து தோல் உரித்து ரெண்டு ரெண்டாக வெட்டி வச்சுருக்கேன். பூண்டு போடாமல் டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு. இது பேர் புளிக்கரைன்னு கூட சொல்லுவாங்க. இப்போ ஒரு கடாயை வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ கடுகு போட்டுக்கலாம். பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லா வாசமாக வந்துடுச்சு. கலரும் மாறுது. இப்போ நம்ம இதை போட்டுக்கலாம். இது எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ வீட்டு மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நம்மள செவுக்காக கலந்து விட்டாச்சு. மூட வேண்டாம். மூடுனா தண்ணி இறங்கிடும். இப்படியே இருக்கட்டும். சின்னதாக இருக்கட்டும் ஸ்டவ்வு. சேப்பக்கிழங்கு வறுவல் ரெடி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா செவுக்காக வந்துருச்சு.